எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்துச்சா ஃப்ரெண்டுக்கு இல்லை வீட்டுக்கு ஏதோ கால் பண்ணி ஜாலியாக இல்லை எப்படி பேசலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் என்றைக்கு இந்த போர் ஆரம்பிச்சிச்சோ தூங்கி ஏழுச்ச உடனே இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணி வச்சுருக்கிறான், ஈரான் என்ன சொல்லியிருக்குது, இதே நியூஸாக தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாரி இன்றைக்கி காலையில் டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஈரான் கொடி ஏந்தி வந்த ஈரானுடைய சரக்கு கப்பலை அமெரிக்கா கடற்படை வந்து தாக்கி கட்டுப்பாடு எடுத்துக்கிச்சு அப்படின்னு நியூஸ் வந்திருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்கு ஏற்ற மாரி ஈரானும் ஒரு அறிவிப்பு போயிட்டு இருக்கு. என்னென்னா, அமெரிக்காவோட கப்பல் படையை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு. இந்த காலத்துக்கு இது முடிக்க மாட்டானுங்க போல் தெரியுது. சரி, இப்போ எங்கே கார் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன்னா, பையனோட ஃப்ரெண்டு இட்டுன்னு வர போகிறேன். அதாவது ஓனர் அப்பா வீட்டில் இருக்கிற ஓனரோட தங்கச்சி பையனை இட்டுன்னு வர போகிறேன். அது பையன் ஃபோன் பண்ணி சொன்னான், குமார் போய் அபூத் இட்டுன்னு வா அப்படின்ட்டு. நான் கேட்டேன், இதுமாரி பாபாவுக்கு மாமாவுக்கு தெரியுமாடா அப்படின்னு. தெரியும் குமார், போ அப்படின்னு சிரிச்சின்னே சொன்னான். சரி, என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் வேலை இல்லை தானே, போய் இட்டுன்னு வருவோம். பொறுத்து வந்து பார்ப்போம் வேறு என்ன தகவல் வருது, எப்படி வருது. அந்த ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா கைப்பற்றுறதுக்கு ஈரான் எப்படி பதிலடி கொடுக்க போகுது, கொடுத்துச்சா இல்லையான்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். சின்னது அலிப் வேணுமா, ரெயின்போ இருந்தால் வாயினா குமார் அப்படின்னாங்க. போய் பார்க்கலாம். ரெயின்போவில் இது ஒன்று தான் இருக்குது, மற்றபடி இதுதான் அதிகமாக இருக்குது. அதால் இதையே 4 எடுத்துக்கலாம். குரோசோனா இதில் ஒரு 4 பாக்கெட்டு. அந்த 4 பாக்கெட்டு ஒரு தினார் 480 பில்ஸ். நம்பூர் காசுக்கு 447 ரூபா. எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். லிஃப்ட்டில் வச்சோன்னே மிஸ்டு கால் கொடுன்னாங்க. எங்கன்னா வெளியே எடுத்துன்னு போக போகிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா காரக்குழம்பு மாரி இருக்குது. சாப்பாடு சிக்கன், கோஸு, அந்த தயிர் கொஞ்சமாக பிசைஞ்சி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். பையன் வந்து ஸ்லைடரில் இருக்கிற அந்த ஃபிட்னஸ் ஹெல்த் கிளப் அங்கே இட்டுன்னு வந்துருக்குறான். இதுதான் அந்த இடம். போய் வர 5 மணி ஆகுமா. இப்போ டைமு 4:17 ஆகுது. சரி, நம்ம 3/4 மணி நேரம் சும்மா உட்காந்துக்கிறதுக்கு போய் சிட்டி சென்டரில் எதனா ஆஃபர் இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் எண்டில் கார்கோ போடணும், அதனால் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த துப்பாக்கி, இந்த சின்ன சின்ன காருங்க, இந்த ஏரோப்ளான் சின்னது, இது எல்லாமே வந்து 2 தினார். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே. அடுத்தது இது வந்து 3 தினாருக்கு விற்கிற பொருளுங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா பசங்க நல்லா ஆக்டிவிட்டாக விளையாண்டு இருக்கும். கார்கோ போடுறவங்க யாருன்னா இருந்தால் வந்து பார்த்து வாங்கி உங்கள் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இது 4 தினார் பொருளுங்க. அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க 2, 3, 4ன்னு. என் பையனுக்கு இந்த துப்பாக்கி வாங்கலாமா. இந்த ஹேண்ட்பேக்கெலாம் 1.5 தினார். நல்லா இருக்குது பார்க்க. ஒன்றரை தினார் 1.25 தினார் வாட்சுங்க. உண்மையிலே வாட்சி செம்மையாக இருக்குது பார்க்க. இது வந்து ஜென்ஸு வாட்சுங்க, கிட்ஸு வாட்சுங்க. இது வந்து லேடிஸுங்க. இது எல்லாம் வந்து 1.25 தினார். நல்லா இருக்குது பாருங்கள் வாட்ச்லாம். இதெல்லாம் டிக்டாக்கில் 2 தினார் விற்பாங்க, 2.5 தினார் விற்பாங்க. ஆனால் இது எல்லாமே 1.5 தினார், 1.25 தினார். 1 தினார் சேரு. இந்த பிளாங்கெட்டு 5 தினார் ரூபா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சேம் இதே பிளாங்கெட்டு அந்த பசங்களுக்கு டேபிள் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல 3 தினார் 900 ஃபில்ஸ் போட்டுச்சு. 4 தினாருக்கு 1.25 தினார் அதிகமாக விற்கிறாங்க இங்கே. முன்ன பார்த்தா மாரி ஆஃபர்லாம் எதுவுமே சரியாக இல்லவே இல்லை. சரி, போய் பையன்கிட்டே வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் இப்போ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 3 நாள் மழைன்னு சொன்னானுங்க. இப்போ பார்த்தா நியூஸ் திடீர்னு 1 வாரத்துக்கு இந்த மழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மழை ஜோராக வெளியே பெஞ்சுன்னு இருக்குது. அப்படியே தலையில் கொஞ்சம் நிறைஞ்சிங்கன்னே வந்துட்டேன். திருப்பி எதனா படுக்க போகிறேன்னா என்னன்னு தெரில. இப்போ தான் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆச்சு. சொல்கிற மாரி சேம் டைலாக் தான். தகவலும் இன்றைக்கி எதுவும் பெருசாக வரல, வேலையும் இன்றைக்கி எதுவும் எனக்கு பெருசாக வரல.
பார்ப்பலாம். நாளைக்கு பொழுதாவது நல்ல நல்ல தகவல் வருதா, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு விட அதை சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.